ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவையில் உள்ள மருதமலை கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? லவண்யா, ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மருதமலை திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நிதானமாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் மருதமலை திருக்கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் குடும்பத்துடன் வருகை தந்துள்ள ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டோர் பக்தர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து வருகின்றனர். இந்த வருடம் தொழில் முன்னேற்றம், வாழ்க்கையில் உயர்வு உள்ளிட்ட செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று மன உருகி பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இன்று அதிகாலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் முடிஞ்சு மஞ்சள் பட்டுடைச்சி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சியளித்து வருகிறார். காலை முதலே பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் அதை சரி செஞ்சிட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் சாமி பார்ப்பதற்கு மேலும் 4 to 5 பேரிகார்டுகள் அமைத்து வரிசைகளை அதிகப்படுத்தி கூட்ட நெரிசலிருந்து பக்தர்கள் சிக்காமல் இருக்க கோவில் நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். புத்தாண்டையொட்டி காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் இன்று காலை முதலே கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு 2026 ஒட்டி அதிகாலை 3 மணியிலிருந்தே 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவியனுடன் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி வைரவேலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இன்று ஆங்கில புத்தாண்டை ஒட்டி 3 மணியிலிருந்தே சுமார் 2 மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கோவிலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார உள்ள அனைத்து பக்தர்களும் வெளிமாநில பக்தர்களும் வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாதவர்களுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலும் காவலர்கள் சரி செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். தமிழ்நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில் பல இடங்களில் பொதுமக்களுடன் காவலர்கள் புதிய ஆண்டை கேக் வெட்டி வரவேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள தனியார் விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. இரவில் நடைபெற்ற நெருப்பு சாகச நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை வியக்க வைத்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பனிக்கன்குப்பன் விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலியில் சிறுமிகள் தேவதைகள் போல உடையணிந்து பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள கைகாட்டி பகுதியில் பொதுமக்களுடன் காவலர்கள் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.